ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. வணக்கம் சார். அதாவது கடந்த நிகழ்ச்சிகள்ல வந்து கனடால கேட்ட ஒரு நேயர்களுக்கு ரொம்ப அழகான உறுதியான பதில்களை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா இப்ப சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா பொதுவா நம்ம நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னாலே கல்யாண வீட்டுகளை முதல்ல வரவேற்கிறதுக்கு வந்து வாசல்ல வந்து வாழை மரம் அப்படின்றத கட்டுவாங்க. அது எதனால கட்டுறாங்க, எந்த காரணத்துக்காக கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில சொல்லுங்க சார். பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் அங்க வந்து வாழைமர தோரணம் கட்டித்தான் அந்த திருமண விசேஷ வீடுகள்ல மற்ற விஷயங்களை வந்து நம்ம தாத்பரியமான முறையில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சுப காரியங்களுக்கு ஏன் வாழைமர தோரணம் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திர ரீதியாக வலியுறுத்தி வச்சாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு திருமண வீடுகள்ல இந்த வாழைமரம் கட்டும் பொழுது திருமண வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அல்லது முன்பின் தெரியாத ஒரு சில நபர்கள் கூட அந்த திருமண இல்லத்திற்கு வருகை தரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும், எந்த ஒரு திருமணமாக இருந்தாலும். அப்படி இருக்கும் பொழுது அந்த திருமண வீட்டுக்கு வருகை தரக்கூடிய நபருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். பொதுவாகவே நீங்க எந்த ஒரு காரியத்திற்கு புறப்பட்டு சென்றாலும் உங்களுடைய குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய கவலைகள், தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா அதுவே வந்து எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் நீங்க திருமண வீட்டுக்கு சென்றீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு திருமண இல்லத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா உங்களையும் அறியாமல் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் யாராக இருந்தாலும் ஏற்படும். அப்படி ஒரு தாத்பரியமிக்க இந்த திருமண வைபவ நிகழ்ச்சியில வந்து வாழைமர தோரணம் எதுக்காக கட்டுறதும் அப்படின்னா, உங்களுடைய இல்லத்திற்கு நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இந்த மாதிரியான நபர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி வரும் பொழுது அவங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தால் கூட இந்த திருமண வீட்டுக்கு கிளம்பி வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில என்றோ ஒரு நாள் வாங்கக்கூடிய கடன் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு திருமண வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு போன் மூலமாகவோ அல்லது மற்றவருடைய செய்தி மூலமாகவோ ஒரு அமங்கலமான செய்தி அவங்களுக்கு வரலாம். அப்படி வரும் பொழுது அவங்களையும் அறியாம தேவையில்லாத வழக்கமான வாழ்க்கையில விளக்கமே இல்லாத ஒரு குழப்பம் நிச்சயமா ஏற்படும். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்பட்டாலும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு திருமண வீட்டுல நீங்க போகும் பொழுது அந்த வாழைமர தோரணத்தை தாண்டும் பொழுது நீங்க எவ்வளவுதான் கலக்கமான ஒரு சூழ்நிலையில உங்களுடைய மனநிலை இருந்தால் கூட
அந்த வாழைமர தோரணத்தை தாண்டும் பொழுது உங்களையும் அறியாமல் இனம் புரியாத ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு கிளர்ச்சியான ஒரு தருணம் நிச்சயமா ஏற்படும். யாரா இருந்தாலும் சரி, அந்த திருமணத்துக்கு வேண்டுவராக இருந்தாலும் சரி, வேண்டாதவராக இருந்தாலும் சரி, உண்மையாலுமே அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்வராக இருந்தாலும் சரி, அதே திருமண இல்லத்தை பார்த்து ஒரு சில பேர் பொறாமப்பட்டாலும் சரி, ஆனால் அந்த 2 செகண்ட் பாத்தீங்கன்னா, அந்த வாழைமர தோரணத்தை தாண்டும் பொழுது அந்த 2 செகண்ட் பாத்தீங்கன்னா அவங்களையும் அறியாம இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அவங்க மனசுல ஏற்படும். அந்த 1 செகண்ட் வரக்கூடிய அந்த ஒரு நொடிப்பொழுது வரக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு தான் இந்த மாதிரியான வாழைமர தோரணம் நிச்சயமாக திருமண வைபவ வீட்டுல, அதாவது சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இல்லங்கள்ல இந்த மாதிரியான வாழைமர தோரணம் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால வரக்கூடியவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் கூட அவங்களுடைய உண்மையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். அது உங்களுடைய திருமண வாழ்க்கையில நன்மையான வகையில உதவி புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திருமண இல்லங்கள்ல வீட்டு வாசலிலேயே இந்த வாழைமர தோரணம் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் ஆழமாக அறிவுறுத்தி சொல்லி வச்சிருக்கு. நிச்சயமா சார். அதாவது நீங்க சொன்ன மாதிரி திருமணம்ன்றது ரொம்ப அவங்க வாழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுல மக்கள் சந்தோஷமா வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படின்றத சொன்னீங்க. பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி சார். குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு ராஜம் நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம், லயன் டாக்டர் K. ராம் PhD அவர்கள். ராஜயோகம்.